முதல்ல எண்ணெய் விடுறேன். எண்ணெய் விட்டு எண்ணெய் கொதிச்சோன்னைக்கும் இப்போ கடுகு போடுறேன். கடுகு நல்லா வெடிச்சிட்டுது. இப்போ வெங்காயம் போடுறேன். வெங்காயம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இப்போ பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பெருஞ்சீரகம், வெந்தயம், இஞ்சி, உள்ளி எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இப்போ நல்லா வதங்கிட்டுது வெங்காயம் எல்லாம். இனி இறால் போடலாம். இறாலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இப்போ மிளகாத்தூள் போடுறேன். அதோட தேவையான அளவு உப்பும் போடுறேன். புளியும் கரைச்சி விட்டுருக்கிறேன். இப்போ எல்லாம் போட்டதுக்கு பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இனி கறிக்கு தேவையான அளவு தண்ணி விடுறேன். தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இப்போ அடுப்பை கூட்டி ஹை ஃப்ளேம்ல வச்சு மூடி விடுறேன். இப்போ நல்லா கறி கொதிச்சு கொண்டிருக்குது. இப்போ அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சு மூடி விடுறேன் கொஞ்ச நேரம். இப்போ நல்லா திக்கான கிரேவியாக வந்துட்டு கறி. திருப்பியும் இன்னும் நல்லா குறைச்சி அடுப்பை இன்னும் நல்லா லோ ஹீட்டில் வச்சு மூடி விட போகிறேன் 10 மினிட்ஸ் மட்டும். இப்போ நான் அடுப்பை நிப்பாட்டிட்டேன். கறி நல்லா சூப்பராக வந்திருக்குது. வீட்டில் நீங்களும் செய்து பாருங்கள்.